கொல்கத்தாவில் இயங்கும் இந்த சணல் ஆலைதான் ஆசியாவிலேயே மிகப்பெரியது. ஆண்டு முழுக்க 24 மணி நேரமும் இந்த ஆலை இயங்கிக் கொண்டே இருக்கும். அரிசி சாக்குகள், சணல் பைகள் மற்றும் பிற பொருட்களை தயாரிப்பதற்கு பயன்படும் தரமான சணல் நூலை உற்பத்தி செய்வதற்காக தினமும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த ஆலையில் கடுமையாக உழைக்கிறார்கள். நாளுக்கு நாள் சணலுக்கான தேவை அதிகரித்து வருவதாக ஆலையின் மேலாளரான சந்தோஷ் மிஸ்ரா கூறுகிறார். ஆனால் ஆட்பற்றாக்குறை பிரச்சினை இந்த துறைக்கு பெரும் தலைவலியாக இருந்து வருகிறது. அதிக இரைச்சல் மற்றும் வேலை செய்வதற்கான நல்ல சூழல் இல்லாமல் இருப்பது வேலை வாய்ப்புக்காக சணல் ஆலைகளை நோக்கி இளைஞர்கள் வருவதற்கு தடைக்கல்லாக இருக்கிறது என மேலாளர் தெரிவிக்கிறார். சணல் உற்பத்தி மிகவும் கடினமான வேலை. கற்பனை செய்து பார்க்க முடியாத சூழல்களை எல்லாம் இங்கு தொழிலாளர்கள் எதிர்கொள்கின்றனர். ஆலைக்குள் வெப்பமும் அதிகமாக இருக்கும். வேலையும் அவ்வளவு சுலபம் கிடையாது. தொழிலாளர்கள் பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டுமானால் சணல் ஆலைகள் தங்களது இயந்திரங்களை மேம்படுத்துவதில் அதிகம் முதலீடு செய்ய வேண்டும் என சந்தோஷ் மிஸ்ரா கூறுகிறார். சணல் இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாகவே பயிரிடப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக கங்கை கரையை ஒட்டியுள்ள டெல்டா பகுதிகளில் நிலவும் சூடான மற்றும் ஈரப்பதமான காலநிலை இந்த பயிர்களுக்கு ஏற்றது. இங்கு சணல் தொழில் நல்ல வளர்ச்சி அடைந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் சணல் ஏற்றுமதி 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. உலகத்தின் சணல் பைகளுக்கான தேவையை பூர்த்தி செய்ய கொல்கத்தாவை சுற்றியுள்ள பகுதிகளில் நூற்றுக்கணக்கான சணல் தொழிற்சாலைகள் உருவாகி வருகின்றன. இந்த தொழிற்சாலைகளின் வாயிலாக 5 கண்டங்களில் உள்ள 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சணல் ஏற்றுமதி ஆகிறது. அவற்றில் பெரும்பாலும் ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதற்காகவே இயந்திரங்கள் நவீனமயமாக்கப்பட்டிருக்கின்றன. இத்தகைய முயற்சிகள் மிகவும் அவசியம் என பேலிஃபேப்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைவர் வருண் அகர்வால் கூறுகிறார். இந்த சணல் பைகளை உற்பத்தி செய்வதன் மூலமாக பூமியை நாங்கள் காப்பாற்றுகிறோம். மேலும் பிளாஸ்டிக் மாசுபாடு, புவி வெப்பமயமாதல் போன்ற அபாயங்களில் இருந்தும் இந்த உலகை பாதுகாத்து பசுமையாக்குகிறோம். அரசும் தனது பங்கிற்கு அதிக மகசூல் தரும் சணல் வகைகளை உருவாக்க உதவி செய்கிறது. சணல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் கௌரங் அக்கர் இன்று மாணவர் குழு ஒன்றை சந்திக்கிறார். சணலில் இருக்கும் பெரிய சாத்தியக்கூறுகள் குறித்த திட்டங்களில் பணியாற்றுவதற்கு அவர்களை தயார்படுத்த விரும்புகிறார். இந்த பகுதியில் சணல் அதிக லாபம் தரக்கூடிய பயிராக இருப்பதால் விவசாயிகளை அதிக பரப்பில் சணலை பயிரிட ஊக்குவிக்கிறோம். மேலும் சணல் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அளவை குறைப்பதற்கும் உதவுகிறது. சணல் உற்பத்தி துறையில் அரசு அதிக அளவு முதலீடு செய்வது அந்த துறைக்கு புத்துணர்ச்சி அளிப்பதோடு பிளாஸ்டிக்கிற்கு ஒரு உலகளாவிய மாற்றாக சணலை முன்னிறுத்த உதவிகரமாக இருக்கும் என நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.